இந்த வணக்கம். ஆட்டோமேட்டிக் வண்டி எப்படி ஓட்டுறதுன்றது சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆர்னு ஒன்று இருக்குது, ரிவர்ஸு, நடுவில் நியூட்ரல், அதுக்கு கீழே டைரெக்டாக ட்ரைவு, அதுக்கு அந்த பக்கம் எம்மு போட்டு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இது மாதிரி இருக்குது சிஸ்டம். இது ஆட்டோமேட்டிக் ஏஎம்டி. இது மாருதி, இது ஸ்விஃப்ட் காரு, இதில் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நியூட்ரலில் இருக்குது, அந்த வழக்கு எரியுது. இந்த டேஷ்போர்ட்லேயும் என்னென்னு இருக்குது. இப்போ வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே நியூட்ரலில் தான் இருக்கணும். டேஷ்போர்டில் நீங்கள் பார்க்கணும் வண்டி நியூட்ரலில் இருக்கா. நியூட்ரலில் வச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. பிரேக்கில் ஒரு கால் இருக்கணும், நியூட்ரலில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெதுவாக நீங்கள் இதை ஃபஸ்ட்டு கியர் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவில் போட்டிங்கனாலே இந்த 1Dன்னு வந்துடும். 1D வந்திருக்கா. அப்போ நீங்கள் வண்டியை மூவ் பண்ணிவிட்டு போகலாம். வண்டி நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு போகும்போது நீங்கள் ஹைவேல போகும்போது இல்லை நல்ல ஸ்பீடாக போகக்கூடிய இடங்களில் என்ன பண்ணலான்னா, இந்த கியர் ஷிஃப்ட் லீவரை பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு கியர் ஷிஃப்ட் லீவரை கொஞ்சம் இப்படி தள்ளினீங்கன்னா பக்கம் இந்த பக்கத்தில் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே கீழே ப்ளஸ் மார்க் இருக்குது. இந்த ப்ளஸ் மார்க் எதுக்கு இருக்குன்னா, இப்போ நீங்கள் கியர் போட கியர் நீங்கள் 1 2 3 4 5 வரைக்கும் நீங்கள் கியர் போட்டுகிட்டே போகலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்லோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கியர் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதை நீங்கள் குறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் என்ன அட்வான்டேஜ் என்னென்னா, நல்ல பிக்கப் இருக்கும். ஃப்ளைஓவரில் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓவர்டேக் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சிட்டியில் நீங்கள் ஓட்டும்போதும் நிறைய இடங்களில் நீங்கள் எம்லேயே போகலாம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபியூவல் மிச்சமாகும். இது ஒன்று. ரெண்டாவது ஓட்டும்போது இந்த கையை இந்த மாதிரி நீங்கள் கியர் ஷிஃப்ட் லீவரில் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா கியர் பாக்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். இதை கை ரெஸ்டிங் இது மாதிரி வச்சுக்கூடாது. ரெண்டாவது கார் ஓட்டும்போது ஒரு காலை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வலது காலை வச்சு தான் பிரேக்கு, ஆக்சிலரேட்டர் ரெண்டையுமே அமுக்கணும். அப்புறமா நீங்கள் தண்ணி நிறையா இடங்களில், இப்போ மழை காலத்தில் தண்ணி நிறையா இடங்களில் இடத்துலாம் ஓட்டவே கூடாது வண்டியை. கியர் பாக்ஸ் ஆயிலை அப்பப்போ நீங்கள் ஃபில்லப் பண்ணிகிட்டே இருங்க. அதில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இன்ஜின் டியூனிங், கியர் பாக்ஸ் டியூனிங்னு எதாவது வம்பு பண்ணாதீங்க, கெட்டு போய்டும் எல்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வண்டி டிராஃபிக் சிக்னலில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நிற்கும்னா அப்போ பேசாமல் நியூட்ரலில் கொண்டு வைங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிவிட்டு பேசாமல் விடுங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய நாளுக்கு வண்டியை நீங்கள் ஓட்டலாம் ப்ராப்ளம் இல்லாமல். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். சேஃப் டிரைவிங்.